அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 4/5/24 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போன 3ஆம் தேதி என்னன்னு பார்த்துருவோம். ஸோ 3ஆம் தேதி ரிவ்யூ நான் சொன்னது சரியான பாயிண்டில் எடுத்து தப்பாக கெஸ்ஸிங் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது 140, இந்த 209. ஸோ இதில் வந்து இந்த 20, 25 பார்த்துட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஆனால் ஏசி பாருங்கள் 2/9. ஸோ இப்படி நம்ம எடுக்கிற இடம்லாம் சரியாக இருந்தாலும் அந்த கண்டுபிடிச்ச இடம் தான் தப்பாக போச்சு. கரெக்டாக எடுக்கிறோம், ஆனால் அதுலேருந்து எந்த பாயிண்ட் எடுக்கணுங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் ஆல் போல்டு 20, 02, 07, 70 வச்சேன். எதிர்பார்த்தது தான் தவறான ஒரு கெஸ்ஸிங்காக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கான ஒரு முயற்சி நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த முயற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிளாக இருக்குன்னு முதல்ல பாருங்கள். மந்த்து, டெய்லி, வீக்லி. ஸோ இந்த மந்தில் பார்த்தோன்னா ஒரு கம்பேரிஷன் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இம்பார்ட்டனாக இந்த இடத்துல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. அப்புறம் வீக்லிலையும் டெய்லியிலுமே நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஸோ ஜஸ்டின் அவர்லாம் பார்த்திங்கன்னா இந்த 524 வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது அவர் 524 போட்டு 2 சீட் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள். அது இல்லாமல் பிசி 24 ஒரு 5 போட்டு வின் பண்ணாராம். ஸோ ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ட்ராக் நான் கற்றுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னாரு. ஜஸ்டின் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம எடுக்கிற ட்ராக்கில் இதில் நான் ஒரு முறை சிந்திச்சுன்னா அதுலேருந்து வேறு எப்படியா சிந்திக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல்ல நம்மளோட திறமையை. அந்த திறமையோடு நீங்களும் சேர்ந்துட்டிங்கன்னா ஈஸியாக மாதத்தில் ஒரு 2 முறை வின் பண்ணலாம். 2 முறை வின் பண்ணாங்கன்னா போதும். ஆனால் முதல்ல ப்ளே பண்ணுற லிமிட்டு கற்றுக்குங்க. லிமிட்டடு பிளேஸ், அமௌண்ட் இல்லாதீங்க. 2 செட்டு பிசி, ஏசி அப்படின்னு சொல்லி 2 செட் ஆடணும். இதுதான் விளையாட தெரியணும். ஓகேங்களா? ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே கம்பேரிஷன் பண்ணுறேன். இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சிக்கிங்க. 10 ஏபி, 10 ஏபி, அடுத்து 88. ஸோ இதே தான். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அடிச்சிருக்கான். அதே தான் மார்ச் 10, ஏப்ரல் 10. அப்போ இந்த 88. ஸோ ஏபி ஆர் ஆல் வருமா? ஏபி 88 அல்லது ஆல் போர்டு வருமா? நல்லா கவனிச்சிக்க. இது ஒரு வாய்ப்பாக தெரியுது. இது இப்படி ஆடலைன்னா வேறு என்ன ஆடுவோம்? 10, 10, 10 3ஆவது 10க்கு பதிலாக 60ன்னு ஆடலாம், 65 ஆடலாம், 15 ஆடலாம். அடுத்தது 10 ஆடலாம். 10 பதிலாக 10க்கு பதிலாக 10 ஆடலாம், 3ஆவது 10 அல்லது 20 ஆடலாம். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா 1 நம்ம 3ஆவது 1 ட்ரை பண்ணும்போது 2ஆக கூட மாறும், அல்லது 25 ஆடலாம். ஸோ ரொம்ப கவனமாக உஷாராக பார்த்துங்க. இந்த இடத்துல நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், நல்லா தெளிவாகிங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துங்க. ஆனால் 88 வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டனாக தெரியுது. தேவைங்கிறீங்க ஆல் போர்டோ அல்லது ஏபிலியோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு 2 பாயிண்டாவது ஆடிடுங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பாக தெரியுது. ஸோ அது இல்லாமல் அது வேறு இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் கவனிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் தான் அதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ சொல்லிவிட்டேன். இந்த இடத்துல மந்தில் கெஸ்ஸில் கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. அடுத்து டெய்லி சார்ட். டெய்லி சார்ட்டில் ஒரு கம்பேரிஷன்ஸ். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ டபுள்ஸ் 77, 88, 24க்கு 24. ஸோ இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்குன்னா, இந்த 5 இங்கே ஒரு 5, இந்த 7 அது பவரு. அப்போ இந்த 3 8. ஸோ அப்போ நான் 8 சொன்ன மாதிரி இங்கே ஒரு 8 வர வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 8. ஓகேங்களா? ஸோ 2, 4, 6ஆகவும் வரலாம், அல்லது அது 8ஆகவும் வரலாம். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துங்க. அல்லது அதே 2, 2 உள்பக்கம் 2ஆகவும் வரலாம், இப்படியும் வரலாம். ஓகேங்களா? இந்த 4 பார்த்திங்கன்னா இந்த 4 இப்படி போயிட்டு ஏபிசி. ஸோ 4 இப்படி கூட வரலாம். ஸோ இது நல்லா கவனிச்சிங்க, புரிஞ்சிக்கிங்க. ஏபிசி இந்த இடத்துல இவ்வளோ கேஸ் கொடுத்துருக்கேன். இதில் எந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுங்க. ஏ போர்டு 8 அப்படிங்கிற ஆப்ஷனும், பி போர்டில் 6 அப்படிங்கிற ஆப்ஷனும், சி போர்டு 4 அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுக்குறேன். இது வந்து கன்ஃபார்ம் பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, இதோட கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அதே பாருங்கள், இந்த 4, 4ன்னு வருது. 3ஆவது 4 அப்படின்னு வாய்ப்பு இருக்கா பாருங்கள், அல்லது 4, 4, 5. ஸோ வீக்லி சார்ட்டில் இப்போ 524 அடிக்கும்போது சொன்னேன், கிராஸில் 4, 4 வருது. 3ஆவது 4 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அது 5ஆக தான் மாறணும். அதேமாதிரி 5 தான் வந்துச்சு. ஸோ அப்போ 5 வருமா பாருங்கள், ரொம்ப கவனிச்சிங்க. அதே வந்து 2 திரும்ப ரிப்பீட்டடு ஏ போர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் உட்காரணும்னா அது வீக்லி சார்ட்டில் பார்த்தா தெரியும்.
9 9 9 கிராஸ் 3வது 9ஆக வரலாம் அல்லது 2ஆக மாறலாம். ஏன்னா 9ஓட கட் நம்பர் 2. ஸோ ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் எது நம்ம ப்ளஸ் பாயிண்ட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. நான் 8ங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸு இதில் வேறு எதாவது இருக்கா பாருங்கள். ஏன்னா உங்களோட கெஸ்ஸில் எனக்கு இது தான் வருதுன்னு இருக்கலாம். ஆனால் எனக்கு 2 தான் வருது, 2 9 இருக்குது, 3 9 எனக்கு வருதுன்னா ஓகே 3 9 எடுத்தாடுங்க. நான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். இல்லைனா எனக்கு 4 3 4 வருது. ஏன்னா 3வது 9ம் 4ம் பவர் சரியாக தான் போச்சு. அல்லது 9னா 2 4 9 பவர் சரியாக போச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த 2ங்கிறது 3 2 9க்கு கட் நம்பர் 2 சரியாக போச்சு அப்படின்னு போகும்போது அந்த கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 5, 7க்கு பவரு, 3க்கு பவர் 8. ஸோ இந்த கான்செப்ட் ஆடுறேன். ஸோ இந்த 3 கான்செப்ட் காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் நல்லா கவனிச்சிக்கிறோம். 6 9 8 6 9 8. ஸோ 8. ஸோ 8 அது இல்லாமல் 4 மேட்ரிக்ஸில் இந்த 8 இன்னும் மேலே ஒரு 8 இருக்குது. ஸோ அதையும் நல்லா கவனிச்சிங்க. 4 மேட்ரிக்ஸில் 8 ஜம்ப் ஆகுது, மேலே கதை எழுதலை. ஸோ அப்போ எனி ஒன் போர்டு ஏ அண்ட் பி எனி ஒன் போர்டு 8க்கு ஒரு 90% சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஏ அண்ட் பியில் 8 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நல்லா எனக்கு தெரியுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த 88 பதிலாக 98. ஸோ அதாவது 88 98 ஏபி ஆல் இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். நல்லா பார்த்துக்கேன். இந்த கெஸ்ஸிங் இந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், அடுத்து என்ன போடுது சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் வச்சேன். ஸோ சி போர்டு வந்து 6 9 7 6 9 7. ஸோ 7 அல்லது அதனோட பவர் 2. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டுது. சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிறனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இதுமாதிரி நான் உண்மையை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதிவிட்டு உங்களை குழப்ப நான் விரும்பலை. ஸோ கொஞ்சம் எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது சி போர்டில். உங்களோட அமைப்பில் இந்த 5 4 3. ஸோ 3லாம் வருது. ஸோ அது வந்து பேசிக்காக யோசிக்கிறது. ஸோ அதையும் நம்ம கவனித்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஓகே வியூவர்ஸ், வேறு என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆளில் என்ன இருக்குன்னா 8 ஒரு சான்ஸ் ஆகும். அடுத்தது உங்களுக்கு 5 ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ ஓகேங்களா. 8 அண்ட் 5 2 டிஜிட்டில் என்ன ஆடலாம் ஆல் போர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 88 56 இப்படின்னு ஒரு சான்ஸாக காட்டுறேன். ஸோ 56 ஏன் வருதுன்னா இந்த 10 10 நல்லா பாருங்கள். இந்த 5 உள்ளார வந்து அதாவது இந்த 0 உள்ளே வந்தால் 3வது 10க்கு 0 உள்ளே வந்தால் 5ஆக மாறும். ஸோ அந்த 1 உள்ளே வெளியே போனால் 6ஆக மாறும். அதான் 56. ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே சி போர்டில் எக்ஸ்ட்ரா இருந்தால் யுவர் சாய்ஸ். கொஞ்சம் நல்லா நீங்களும் கணிச்சு பார்த்துங்க. ஸோ 3 டிஜிட்டில் என்ன தரேன்னா ஸோ இந்த ஆளுங்கும்போது இந்த 5 வெளியில் பாஸ் ஆகும். ஸோ 5 0 வெளியில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் கவனித்து தான் ஆகணும். ஸோ ஏ போர்டு 8. ஓகேங்களா. பி போர்டு 6 8 8னா இதுக்கு ஒரு 0 880 885 இது ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒரு நம்பரு. ஸோ 864 இப்படி நான் என்னோடய கான்செப்டை கொடுக்குறேன். இது எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். இதெல்லாமே நீங்களும் கொஞ்சம் பார்த்து உஷாராக தேவைங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ வெற்றி நிச்சயம். நாளை ஒரு சிறப்பான செஷனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.